கடம்பன் வெளியேறியதும் பாரியனுடன் பேசியவாறே யோசித்த பாரி வெள்ளிமுடியனை அழைத்து சில தகவல்களை கேட்டுக்கொண்டு கடம்பனை அழைத்துச் செல்லுமாறு உரைத்தான். முடியன் விலகிச் சென்றதும், எத்தனை நாட்களில் போரை எதிர்பார்க்கிறாய் என்றார் பாரியன். 10-15 நாட்கள். சேரனின் படையில் எவ்வளவு வீரர்கள் இருப்பார்கள்? அவன் உரைத்ததைப் போல் 2 மடங்கு இருக்கலாம். இந்த போரின் வெற்றியை அம்புகள் தீர்மானிக்கும். எனவே இப்போதே ஆயுதவாரியை அழைத்து அம்புகளை உருவாக்க கூறுகிறேன். அவர்களும் அம்பையே அதிகம் பயன்படுத்துவார்கள். ஏற்கனவே உருவாக்கியும் இருப்பார்கள். இம்முறை நமக்கு கேடயங்களும் தேவைப்படும். சேரன் படையுடன் எங்கிருந்து பரம்புக்குள் நுழைவான் என தெரியவில்லை. வேழக்காட்டிலிருந்து நுழைகிறான். எப்படி கூறுகிறாய்? எளிது. அங்கிருந்து நுழைவதால்தான் திசையை அறிய கடம்பன் வேழக்காட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறான் என்று கூறி பாரி சிரிக்க, வாரியன் பெரும் வியப்புடன் பாரியை பார்த்தார். இருவரும் இணைந்து சிரிக்க அவர்களின் சிரிப்பொலி மாளிகை எங்கும் எதிரொலித்தது. பரம்பை போர் மேகங்கள் சூழத் துவங்கின. பாரியின் மாளிகையை விட்டு வெளியேறிய கடம்பன் அதிர்ச்சியில் இருந்தான். சேரவேந்தன் செம்மாஞ்சேரல் அவனது தளபதிகளில் ஒருவனான கடம்பனையே போர் தூதுவனாக அனுப்பியதற்கு 2 காரணங்கள் இருந்தன. பாரியை காணச் செல்லும் பாணர்களுடன் பலமுறை ஒற்றர்களை அனுப்பியும் கொடியூருக்கு செல்லும் வழியை கண்டறிய இயலவில்லை. கடம்பன் தேவகுலத்தைச் சேர்ந்தவன் என்பதால் கொடியூருக்கு சென்று திரும்பும் வழியை எளிதாக நினைவில் வைத்து கொள்வான். 2வதாக, கடம்பன் உன்னதமான பேச்சு திறனுடையவன். எதிராளியின் வார்த்தைகளை தனது வார்த்தையால் ஊடுருவி தேவையான தகவல்களை பெறும் திறமையுள்ளவன். கடம்பனுக்கும் அவனது வார்த்தை வித்தையில் எப்போதும் ஒரு இருமாப்பு உண்டு. அவனால் திறக்க முடியாத மனங்களே கிடையாது. எதிராளியின் சொற்களை உரையிட்டு திசை திருப்பி அழைத்துச் செல்பவன். செம்மாஞ்சேரலே கடம்பனுடன் பேச நிதானிப்பான். அப்படிப்பட்ட கடம்பன் 1 வாரமாய் யோசித்து பாரியை அணுக வேண்டிய முறையையும் பாரியை சினப்படுத்தி தகவல்களை பெறும் வித்தையையும் யோசித்து வைத்திருந்தான். ஆனால் அவனது அனைத்து சொற்களையும் உடைத்தெறிந்து அவனது அறிவை கேலி கூத்தாக்கி விட்டான் பாரி. அதற்கும் மேலாக அவனையே வார்த்தைகளால் அளவெடுத்து விட்டானோ என்ற ஐயமும் இருந்தது கடம்பனுக்கு. கடம்பனை வெளியே அழைத்து வந்த பரம்பு வீரர்கள் அருகில் இருந்த ஒரு வீட்டில் தங்க வைத்தனர்.